ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு காயினை வந்து நம்ம ரீசேல் பண்ணியிருக்கோம். அது வந்து எவ்வளோ ரேட் வந்து டிஃப்ரெண்ட் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ என் காயின் வந்து நான் வாங்கும் போது எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்கினா எவ்வளோ இருக்குது, ஸோ நான் விற்கும் போது எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்றத எல்லாம் சொல்கிறேன். ஸோ கோல்டு காயின் வந்து ப்ராஃபிட்டாக இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 26/10/2024. ஸோ அன்றைக்கி வந்து காயின் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு கிராம் வந்து அப்போ எவ்வளோ ரேட்டுனா 7360 ரூபா வந்து இருக்குது கோல்டு ரேட்டு. அப்போ வந்து நான் 2 கிராம் வந்து காயின் வந்து வாங்கியிருக்கேன். அப்போ 2 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 14,720 ரூபா வந்து தங்கத்தோட ரேட்டு மட்டும் வருது. அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டாங்க. ஸோ நான் வந்து ஆஃபர் டைமில் வாங்கலை, ஸோ நார்மல் டைமில் வந்து வாங்கினேன். அப்போ பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு 294.4 பைசா வந்து வருது. இப்போ 14,720 ரூபா ப்ளஸ் அந்த வேஸ்டேஜும் நம்ம கூட்டணும் அப்படின்னா மொத்தமாக நான் வந்து காயின் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 15,014 ரூபா வந்து வருது. அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 3%, அது ஒரு 450 ரூபா வந்து வருது. இப்போ இந்த 15,014 ரூபாயும் இந்த 450 ரூபாயும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 15,464 ரூபா. இந்த 2 கிராம் காயின் வந்து வாங்கும்போது எவ்வளோ ரேட் இருக்குன்னா 15,464 ரூபா. இதை வந்து நான் 14/4/2025 அப்போ வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குன்னா 8,755 ரூபா வந்து இருக்குது. அப்போ வந்து நான் 2 கிராம் இந்த காயினே வந்து நான் 2 கிராம் வாங்குகிறேன் அப்படின்னா 17,510 ரூபா வந்து கோல்டு ரேட் வந்து வருது. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 ரூபா. அதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 17,860 ரூபா வந்து வருது. அதுக்கு ஜிஎஸ்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% வந்து ஜிஎஸ்டி வந்து போடுவாங்க. 535.8 பைசா வந்து வருது. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 18,395 ரூபா வந்து வருது. ஸோ நான் இந்த எப்போ வாங்குகிறேன் அப்படின்னா 14ஆம் தேதி வந்து வாங்கும்போது 14/4. ஸோ அப்போ வாங்கும்போது எனக்கு இவ்வளோ ரேட் வந்து. ஸோ 7 மந்த்லேயே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்னா 2,931 ரூபா வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து வருது. ஸோ கோல்டு காயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாங் டூரேஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். ஒரு 1 இயர் 2 இயர் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்போயுமே வந்து ப்ராஃபிட் தான். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, நம்ம காயின் வந்து வாங்குறது வந்து ப்ராஃபிட்டாக இல்லைன்னு வந்து கேட்குறீங்க. அது நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து ப்ராஃபிட்டா அப்படின்றது கண்டிப்பாக வந்து கேட்குறீங்க. நம்ம வந்து அது விற்கிறது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான், எப்போயுமே வந்து ப்ராஃபிட் தான். அதே வந்து நம்ம பழசை கொடுத்துட்டு புதுசு எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்போயுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டோட கொஞ்சம் லாஸ் வந்து இருக்கும். ரொம்ப லாஸ் வந்து இருக்காது, இருந்தாலும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அதோட இந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, நம்ம பழைய கோல்டு காயினை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோட இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 8 கிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்காங்க, ஒரு பவுனில் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த காயினை கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 11 மந்த் கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஓல்டு கோல்டு எது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல அதுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் வந்து போட்டிருக்கேன். ஓல்டு கோல்டு நம்ம கொடுத்துட்டு ஒரு புது ஜுவல்ஸ் வாங்கினோம், நமக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கேன். அதை விட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. அது மாதிரி காயின்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து உடனே கொடுத்துட்டு நீங்கள் பணமாக கூட வாங்கிக்கலாம். பணமாக வாங்குறது நமக்கு ப்ராஃபிட்டு தான். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நகையாக வந்து எடுக்கணும் அப்படின்னா உடனே கொடுத்து நகை வந்து எடுக்காமல் இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து போட்டுருங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்படியும் காயின் வந்து வச்சுட்டு தான் இருப்போம், அதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படி தான் பண்ணுறேன். ஸோ ஒரு 8 கிராம் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து இந்த ஒன் டைம் ஒரு பவுனுக்கு வந்து நம்ம போட முடியும். நான் வந்து அந்த 1 கிராம் வந்து நான் 1 பவுன் வந்து நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். சேர்த்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து போடுவேன். போட்டுட்டு நம்ம 11 மந்த்து கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். அந்த 11 மந்த்துமே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நிறைய கடை வந்து இருக்குது. இந்த 75%, 25% வந்து பே பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் லலிதா ஜுவல்லரியில், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷாப்பில் வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு காயின் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 14/4/2025 வந்து நான் வாங்கின கோல்டு காயினை வந்து நான் விற்கிறேன். எப்போ இந்த 26/10 வாங்குகிற காயினை வந்து நான் 14/4/2025 நான் வந்து விற்கும் போது எவ்வளோக்கு வந்து விற்கிறேன், என் பையில் எவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். எப்படியுமே வந்து 2% வந்து நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 175 ரூபா வந்து நமக்கு மைனஸ் பண்ணுவாங்க. நான் விற்கும்போது கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா
8,755 ரூபா. அப்போ இந்த 8,755 ஒரு 175 ரூபா 2% வந்து மைனஸ் பண்ணுவாங்களா, அப்போ 175 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8,580 ரூபா வந்து நம்ம கையில் வந்து பணமாக வந்து கொடுப்பாங்க. ஏன்னா 2% வந்து லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு 2% வந்து லெஸ் பண்ணுவாங்க. நம்ம வாங்குகிற கடையிலே வந்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த லெஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 2%. நீங்கள் அதர் ஷாப்லலாம் எடுத்தீங்க அப்படின்னா 3% அந்த மாதிரி வந்து லெஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 26/10/2024 15,464 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த 14/4/2025 நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ 18,395 ரூபாய்க்கு வந்து நம்ம வாங்க வேண்டியதாக வந்து இருக்கும். இப்போ நான் 1 கிராம் வந்து விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 14/4/2025 விற்கிறேன் அப்படின்னா 8,580 ரூபா வந்து 1 கிராமுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து விற்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா 2 கிராமா, அப்போ 2 கிராம் போது எனக்கு 16,985 ரூபா வந்து என் கையில் வந்து பணமாக வந்து கிடைக்கும். ஸோ நம்ம 2 கிராம் காயின் வாங்கும்போது இல்லை விற்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 15,464 ரூபா, ஆனால் விற்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 16,985 ரூபா. நமக்கு 7 மாதம் தான் ஆகுது. ஸோ அந்த 7 மாதத்துக்கே எனக்கு ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 1,521 ரூபா. ஸோ இதே நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு 2,000 3,000 4,000 வந்து டிஃப்ரெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ வேஸ்டேஜ் இல்லாத டைமில் வந்து வாங்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃபர் வந்து போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து காயின் வாங்கிக்கலாம். இல்லை காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட் ஐடியா பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு. ஸோ தங்கமயில், ஸ்ரீகுமரன் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போத்தி சொர்ண மகள்லாம் வந்து டிஜிகோல்டு வந்து இருக்குது. டிஜிகோல்டை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். அந்த போனஸை வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். தங்கமயிலுக்கும் போட்டிருக்கேன், போத்தி சொர்ண மகளுக்கும் வந்து நம்ம போட்டிருக்கேன். எப்படி வந்து அந்த போனஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அந்த போனஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த போனஸ் எப்படி யூஸ் பண்ணால் டிஜிகோல்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து ப்ளேலிஸ்ட் வந்து இருக்குது. அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து அந்த வீடியோ வந்து புரியும். டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, காயின் தான் நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டிஜிகோல்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான் தங்கமயில் இல்லைன்னா வந்து போத்தி சொர்ண மகள். ஸோ 2ல் வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து தங்கமயில வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வந்து அந்த வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கிடைக்கும். ஸோ கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வே பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கையில் எப்போல்லாம் பைசா இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதே நீங்கள் 100 mg எல்லாமே வந்து நீங்கள் கம்மியாக கொடுத்து வாங்கும்போது எப்படியும் ஒரு 75 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். ஒவ்வொரு டைமும் வந்து ஜிஎஸ்டி வந்து 3% வந்து இப்போ 1 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா 3% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் டிஜிகோல்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டைமாக வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நம்ம கட்டுற அமௌண்ட்டு தான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண போகிறோம். இருந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து போனஸ் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு சின்ன அமௌண்ட்டுன்னும் போது நமக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. எப்படியும் நம்ம ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து வேணும். அதே வந்து நீங்கள் டிஜிகோல்டில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கே வந்து அப்போ உள்ள மில்லிகிராம் வந்து நம்ம ஆட் ஆகும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து எப்போயுமே வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ லாஸ் வந்து கிடையாது. ஸோ கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.